ஒன்று வசனத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குகிறார், அவருடைய அன்பை ஊற்றி அந்த அன்பின் மூலமாக இந்த அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக அவர் விசேஷித்த கிருபையை கொடுத்து அவருடைய அன்புக்குள்ளாக வாழ்ந்து அவரை பிரதிபலிக்கும்படியாக அவருடைய ஸ்தானாபதியாக இருந்து இந்த பூமியில கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக வைத்திருக்கிறார். நம்ம தேவனுக்கென்று கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அவருடைய அன்பின் சுபாவம் நமக்குள்ள பெருகும். வேதத்தை அறிந்து கொள்ள அவருடைய அன்பின் சுபாவம் நமக்குள்ளே பெருகக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவது, 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. இந்த பூமியில தோல்விக்காகவும் நஷ்டத்திற்காகவும் ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கவில்லை, ரட்சிக்கவில்லை. நாம் வெற்றி அடைவதற்காகத்தான் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தேவனால் பிறந்த எல்லாமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். உலகம்னு சொல்றப்ப கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானது. தேவன், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகை, அவருடைய நோக்கம் இந்த சித்தம் இந்த பூமியில நிறைவேறுகிறது. அது அவரிடத்திலிருந்து வரக்கூடிய காரியமாயிருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நம்ம தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், நித்திய ஜீவனை உடையவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். ஏன்னா தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றியிலே வாழ முடியும். அதற்கு வேண்டிய சாத்தியங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. நாலாவது, எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கு, நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். ரட்சிப்பின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு திறந்த வாசல் இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகும்படியாக அவருடைய இரத்தத்தை கொண்டு தைரியமாய் கிருபாசன தண்டையில் போகும்படியாக ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில ஆசாரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா இவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மாறாத ராஜ்யத்தை, ஆசாரிய ராஜ்யத்தை உடையவராக இருக்கிறதுனால அவரிடத்துல போய் தைரியமாய் வேண்டலாம். அவரை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர்ல, குற்றமற்றவர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், இவ்விதமான என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார்.